வெல்கம் டு ஸ்ரீலங்கா அச்சு சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு அருமையான கட்லெட், கெண்டை மீன் கட்லெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த கெண்டை மீன், இதுதான் கெண்டை மீன். அதை உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிட்டு இருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பில்லை, வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு முட்டை, பெப்பர் பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, சால்ட்டு, இது பிரெட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரெட்டில் செய்யலாம். வர காய் வச்சுட்டு, இல்லைன்னா புற அவசரத்துக்கு கிடைக்கலன்னா புற பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் போட்டு எடுத்தாச்சுன்னா இதே மாதிரி பவுடர் கிடைக்குது. மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு மீன் வேக வச்சிடும். மீன் அவிச்சாச்சு, ஆறணும் கொஞ்சம். வெந்துச்சு. அப்புறம் முள் எடுத்துட்டு கொஞ்சம் ஆறணும், அப்புறம் தான் முள் எடுக்க முடியும். இதே மாதிரி முள் எடுக்கணும். எடுத்துட்டு அதை மட்டும் மெதுவாக எடுக்கணும், முள் இல்லாமல். இப்போ பாருங்கள், இப்போ மீன் அவிச்சிட்டு நல்ல முள் இல்லாமல் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டாச்சுன்னா போதும். இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு, சின்ன வெங்காயம் லேசாக வதக்கினா போதும், நல்லா டேஸ்ட் எடுக்கும். அடுத்த கருவேப்பிலை, கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிவிட்டு அதில் பீஸ் மேஷ் பண்ணது போட்டாச்சு. பெப்பர் பவுடர் அதுக்கு தகுந்த போட்டுக்கணும். உப்பு, எல்லாம் மசாலா எல்லாம் கலந்து நல்லா மேஷ் பண்ணணும், எல்லாம் கலந்துக்கணும். அப்புறம் தான் உருளைக்கிழங்கு போட்டாச்சுன்னா தான் கரெக்டாக பிடிக்க முடியும். எல்லாம் முள் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் தான் எல்லாம் மேஷ் பண்ணி வதக்கிக்கிட்டு உப்பு, காரம் எல்லாம் போட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். முட்டை, இப்போ முட்டையில் இப்போ ரெடி ஆச்சு. இப்போ வறுத்து எடுக்கணும். பாருங்கள்,
இதே மாதிரி சிம்மில் வறுத்து எடுக்கணும். இப்போ ரெடி ஆச்சு. இப்போ கட்லட் ரெடி. அருமையான மீன் கட்லட் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிட்டுனா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். இங்கே வச்சு பண்ணணும் பாருங்கள். நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும்.